புட்டு பொறுத்தளவில் தண்ணி தெளிக்கிறது, தண்ணி ஆட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கிட்டே அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே கொஞ்சம் லைட்டாக அப்படியே உதறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும். புட்டுக்கு ஏற்ற பக்குவம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி அதை உதிரி விடும்போது அது அழகாக இந்த மாதிரி உதிரி தனியாக விழணும். ஒரு வேளை நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா அது வந்து கெட்டியாக வேறு மாதிரி ஆயிரும், அது சரியாக இருக்காது. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ இங்கே அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா புட்டு கொழாவை நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம திருகின தேங்காவை வந்து முதல்ல ஒரு லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மாவை வந்து நம்ம வந்து போடணும். மாவு போடும்போது மெதுவாக நல்லா பூ போடுற மாதிரி நம்ம போட்டால் அது புட்டு நல்லா வரும். திரும்பியுமா நம்ம வந்து கொஞ்சம் திருகின தேங்காய் அப்புறம் அதுக்கு மேலே நம்ம மாவு போடும்போது நம்மளுடைய புட்டு வந்து அழகாக லேயராக அழகாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும், துண்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எக்காரணத்துக்கு ஒன்று மாவை அழுத்தாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா உதிரி நம்ம வந்து பூ போல் போட்டால் நல்லா வரும் நம்ம புட்டு. நம்ம பொதுவாக வந்து புட்டு கொழாவை வந்து நம்மளுடைய புட்டு குடத்துக்கு மேலே வச்சு தான் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கரில் வந்து வெயிட் போடுற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி புட்டு கொழாவை வச்சு நம்ம அவிக்கும் போது நம்மளுடைய புட்டு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பார்க்கலாம். அதை இந்த கொழா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எல்லா பாத்திர கடையிலையும் நம்மளுக்கு அது கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா இங்கே ஆவி பறக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக விடும்போது இந்த புட்டு வந்து நல்லா வெந்திருக்கும். நல்லா ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக வந்து புட்டு வந்து கொஞ்சம் உதிரி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப விரும்பி புட்டு வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்தும் வரும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளால் பார்க்க முடியுது, மேலே ஆவி வர்றதை நல்லா பார்க்க முடியுது. ஆவி வந்த உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து உங்களுக்கு சாஃப்டாக நல்லா சூப்பராக புட்டு ரெடி ஆகும். இப்போது நம்ம புட்டு வந்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா அந்த கொழாவை வந்து நம்ம குக்கர் மேலேருந்து எடுத்து ஒரு கம்பி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி புட்டை வந்து ஒரு அழகாக மெதுவாக சாஃப்டாக இந்த மாதிரி நம்ம தள்ளி விட்டோன்னா நம்ம புட்டு அழகாக வரதை உங்களால் பார்க்க முடியுது. நம்ம புட்டை வந்து இப்போ பார்த்திங்கன்னா அழகாக அது துண்டாக அழகாக லேயராக வந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. இது வந்து நல்லா சாஃப்டாக எந்த வயதினர்களும் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் நல்லா ஆரோக்கியமான ஒரு உணவு. ட்ரை பண்ணி பாருங்கள்.